அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதையும் 12 ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம். இன்று 31/5/2026 வைகாசி மாதம் 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 3:30 மணி முதல் 4:30 மணி வரை. சூரிய உதயம் 5:52 சூரிய லக்னம் ரிஷபம். அசுபதி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்பட்டு வந்திருக்கு. உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது, இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத பல மாற்றங்களை சந்திக்கலாம். மேஷம் ராசி நண்பர்களே, இன்று எதிர்பார்த்த பலன்கள் உங்களுக்கு இருக்காது. மின் சாதனங்களை பயன்படுத்தும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். வாகனங்கள் ஓட்டும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். தியானம் பயிற்சி உங்களுக்கு ஆறுதல் தரும். பணியிடத்தில் சவால்களை சந்திக்க திறமையாக திட்டமிட வேண்டும். பணிகளை மேற்கொள்ளும் பொழுது தவறுகள் செய்ய வாய்ப்பு இருக்குது. குடும்ப பிரச்சனை காரணமாக மந்தமான ஒரு மனநிலை காணப்படலாம். உங்கள் துணையிடத்தில் வாக்குவாதத்தில் நீங்கள் ஈடுபடுவீங்க. வீட்டை நவீனமாக்க முயற்சி செய்வீங்க. இதனால் போதிய பணம் உங்களுடைய கையில் இருக்காது. எதிர்கால செலவுகளுக்கு பணத்தை பாதுகாக்க வேண்டியது அவசியம். உங்கள் தாயின் உடல்நலத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்யலாம். இது உங்களுக்கு சற்று கவலையை ஏற்படுத்தும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்குது. ரிஷபம் ராசி நண்பர்களே, துடிப்பான நாளாக இருக்காது. இன்று முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும். கஷ்ட நேரங்களில் உங்களுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்த வேண்டும். உங்களுடைய செயல்களின் முடிவுகளில் நிச்சயமற்ற தன்மை காணப்படலாம். பணியில் வளர்ச்சிக்கான நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டும். என்றாலுமே குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க இயலாது. இது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும். உங்கள் துணையிடத்தில் தொடர்பு கொள்ளும் பொழுது பிரச்சனைகள் காணப்படலாம். இன்றைய நாளின் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையை பாதிக்கும். நிதி வளர்ச்சி மகிழ்ச்சிகரமாக இருக்காது. தேவையற்ற செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனை தவிர்க்க முடியாததாக இருக்கும். தூக்கமின்மை அதன் காரணமாக தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்குது. மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான ஒரு நாள். புத்திசாலித்தனத்தை கொண்டு நீங்கள் நிறைய சாதிக்கலாம். இன்று சுயமுயற்சி மூலம் உங்களுடைய செயல்களில் வளர்ச்சி காணக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. புதுமையான முறைகளை கையாளுவதன் மூலம் இன்று உங்களுடைய இலக்குகளில் வெற்றி பெறலாம். பணிகள் திருப்திகரமாக இருக்காது. உங்களுடைய பணிகளின் தரம் நிறைந்ததாக இருக்குது. இதனால் மேலதிகாரிகளின் நன்மதிப்பை நீங்கள் பெறுவீங்க. உங்கள் துணையிடத்தில் மகிழ்ச்சியான தருணங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க. நல்ல ஒரு சூழ்நிலைக்கான பரஸ்பர அன்பும் நல்லிணக்கமும் காணப்படலாம். இன்று அதிக பணவரவு காணக்கூடியதாகவும் பொருளாதார பாதுகாப்பை உருவாக்கி கொள்வீங்க. ஆன்மீக நிகழ்வுகளுக்கு செலவு செய்யக்கூடியதாக இருக்குது. இன்று உங்களிடம் காணப்படும் தைரியம் மற்றும் உறுதி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான முறையில் இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு. கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நன்மைகள் விளையக்கூடியதாகும். உங்களுடைய இலக்குகளில் வெற்றி அடையக்கூடியதாகும். இன்றைய செயல்களை திறமையாக ஆற்ற திட்டமிட வேண்டியது அவசியம். பணிகள் அதிகமாக காணப்பட்டாலுமே குறித்த நேரத்தில் பணிகளை நீங்கள் முடிப்பீங்க. பணிகளை தன்னம்பிக்கையுடன் நீங்கள் கையாளுவீங்க. உங்கள் துணையிடத்தில் நல்லுறவை பராமரிப்பீங்க. குடும்பத்தில் நிகழக்கூடிய சுப நிகழ்ச்சிகளில் இருவருமே மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்வீங்க. பணப்புழக்கம் உங்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் பணத்தை பயனுள்ள வகையில் நீங்கள் செலவு செய்யலாம். உங்களிடம் காணப்படும் நேர்மறையான எண்ணம் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான முறையில் அமைஞ்சிருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக இருக்குது. யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. சிம்மம் ராசி நண்பர்களே, பதட்டமான ஒரு சூழ்நிலை காணப்படலாம். தெய்வீக இசை கேட்பது உங்களுக்கு ஆறுதல் தரும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள் அல்ல. பணியிடத்தில் பதட்டம் காணப்படலாம். சக பணியாளர்கள் மூலம் உங்களுக்கு தொல்லைகள் ஏற்படும். இது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும். பெண் ஊழியரிடத்தில் கவனமாக இருக்க வேண்டும். மோசமான புரிந்துணர்வின் காரணமாக உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. எனவே உங்கள் துணையிடத்தில் பேசும் பொழுது அமைதியாக அணுகுவது நல்லது. பணப்புழக்கம் குறைந்து காணக்கூடியதாகவும் பண இழப்புகள் ஏற்படும் என்பதால் பணத்தை கவனமாக செலவு செய்ய வேண்டும். தோலரிப்பு காரணமாக தூக்கம் பாதிக்கப்படலாம். இனிப்பு மற்றும் எண்ணெய் பதார்த்தங்கள் உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை.
கன்னிராசி நண்பர்களே, துடிப்பான நாளாக இருக்காது. எந்த ஒரு செயலுமே யோசித்து செய்வதன் மூலம் எதிர்மறை விளைவுகளை நீங்கள் தடுக்கலாம். உங்களுடைய மனதை பொழுதுபோக்கு விஷயங்களுக்கு நீங்கள் செலுத்த வேண்டியதும் கவனக்குறைவு காரணமாக உங்களுடைய பணியில் தவறுகள் செய்ய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய பணிகளை கவனமுடன் நீங்கள் திட்டமிட வேண்டும். இருவருக்கும் இடையே நிகழக்கூடிய தவறான ஒரு புரிந்துணர்வு காரணமாக உங்கள் துணையிடத்தில் சில விரும்பத்தகாத தருணங்களை நீங்கள் சந்திக்க வாய்ப்பு இருக்குது. இந்த நிலைமையே சிறப்பாக இருக்காது. அது மட்டும் இல்லாமல் தேவையற்ற செலவுகளை நீங்கள் சந்திக்க வாய்ப்பு இருக்குது. அதன் காரணமாக நீங்கள் கடினமாக உணர்வீங்க. தூக்கமின்மை காரணமாக தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது. துலாம் ராசி நண்பர்களே, இன்று பாதுகாப்பற்ற உணர்வு காணப்படலாம். இன்று உங்களுடைய இலக்குகளை அடைய நீங்கள் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்காது என்றாலுமே உங்களுடைய அணுகுமுறையில் பொறுமையும் உறுதியும் தேவை. இன்று சௌகரியங்களை நீங்கள் விட்டு கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய செயல்களை முன்கூட்டியே திட்டமிட வேண்டும். பணியிட சூழல் சவால்கள் நிறைந்து காணப்படலாம். பணிகள் அதிகமாக காணப்படும் என்பதால் உங்களுடைய பணிகளை கவனமாக நீங்கள் கையாள வேண்டும். குடும்ப பிரச்சனை சிலவற்றை நீங்கள் எதிர்கொள்ள நேரிடலாம். இதனால் உங்கள் துணையிடத்தில் நல்லுறவு பாதிக்கப்படும். இன்று பணம் அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு குறைவாக இருக்குது. வீட்டு புறமைப்பு போன்ற பொறுப்புகள் அதிகமாகி காணப்படும் காரணத்தினால உங்களுக்கு செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உங்கள் தாயின் உடனத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்யலாம். ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்பவே நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். தனுசு ராசி நண்பர்களே, சூழ்நிலைகள் சவால்கள் நிரம்பியதாக இருக்குது. உங்களுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்த வேண்டும். தகவல் தொடர்பு குறைபாடு காரணமாக உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி கிடைப்பது கடினமாக இருக்குது. பணியிடத்தில் திருப்தியான ஒரு நிலை இருக்குது. பணிகளில் வளர்ச்சிக்கான நீங்கள் மிகுந்த முயற்சியும் கடின உழைப்பும் மேற்கொள்ள வேண்டும். அமைதியின்றி காணப்படுவீங்க. இதனால் உங்கள் துணையுடனான உறவு பாதிக்கப்படலாம். இதனால் புரிந்துணர்வு உங்களுக்கு குறையும். பணப்புழக்கம் குறைவாக இருக்கக்கூடியதாகவும் நீங்கள் வரவும் செலவும் விவேகத்துடன் கையாள வேண்டும். ஆரோக்கியம் சுமாராக இருக்கு. கால்வலி பாதிப்பால் அவதிப்பட நேரிடலாம். பதட்டத்தை நீங்கள் குறைக்க தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மகரம் ராசி நண்பர்களே, சராசரிக்கு சற்று மேலான பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய இலக்குகளை அடைய சிறந்த முறையில் திட்டமிட வேண்டும். பணியில் பலன்கள் உங்களுக்கு சாதகமாக அமைய நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டும். இறுதியில் உங்களின் நேர்மறையான முயற்சியால் வெற்றி பெறுவீங்க. சில சமயங்களில் உங்கள் துணையிடத்தில் பொறுமையின்றி காணப்படுவீங்க. உறவின் நல்லிணக்கம் பேண பொறுமை அவசியம். நிதி வளர்ச்சி சிறப்பாக இருக்குது என்றாலுமே தேவையற்ற கூடுதல் செலவுகள் ஏற்படலாம். முதுகு மற்றும் மூட்டுகளில் விரைப்புத்தன்மை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள். கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் முன்னேற்றகரமான நாள். உங்களுடைய இலக்குகள் அடைய ஆற்றல் மிகுந்து காணப்படலாம். பேச்சாற்றல் காரணமாக நீங்கள் பிரபலமாகுவீங்க. உங்கள் துணையிடத்தில் முன்னேற்றகரமாக இருக்கக்கூடியதாகும். உங்களுடைய திறமைகள் மூலம் நீங்கள் பிரகாசிப்பீங்க. பணியில் வெற்றி பெற வேண்டும் என்ற மனநிலை காணப்படலாம். உங்கள் துணையிடத்தில் அன்பான உணர்வுகளை நீங்கள் வெளிப்படுத்துவீங்க. உங்களுடைய செயல்களில் உங்கள் துணையை திருப்திப்படுத்தக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. நிதி நிலைமை சிறப்பாக இருக்குது. உபரி பணம் காணக்கூடியதாகும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது. உங்களின் நேர்மறையான எண்ணம் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கும். ஆரோக்கியத்தில் ரொம்பவே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்பவும் சிறப்பானதாக சொல்லப்பட்டிருக்கு. மீனம் ராசி நண்பர்களே, மகிழ்ச்சியான தருணங்கள் காணக்கூடியதாகும். உங்களுடைய வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் உள்ளது. இன்று எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகள் நல்ல பலன்களை பெற்றுத்தரும். உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடியதாகவும் பணிகளை விரைந்து செய்யக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் துணையிடத்தில் அன்பாக நடந்து கொள்வீங்க. இதனால் இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு காணப்படலாம். பணப்புழக்கம் சிறப்பாக இருக்குது. பங்கு வர்த்தகம் மூலம் லாபமும் ஆதாயமும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது. நீங்கள் ஆரோக்கியத்துடனும் ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள். என்ன நண்பர்களே, 12 ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.